மகா சிவராத்திரியையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சிவாலயங்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய நேரடி கள தகவல்களை தற்போது பார்க்கலாம். மகா சிவராத்திரியையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் சிவாலய ஓட்டம் என்பது மிகவும் சிறப்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் 110 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சுமார் 12 சிவாலயங்களுக்கு பக்தர்கள் நடந்தும் அதே போன்று இருசக்கர வாகனங்களிலும் சென்று வழிபாடு என்பது செய்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று மதியம் முதல் கோவிலான முஞ்சரை பகுதியில் இருக்கும் திருமலை கோவிலிலிருந்து அந்த சிவாலய ஓட்டத்தை துவங்கிய பக்தர்கள் தொடர்ச்சியாக 12 கோயில்களுக்கும் சென்று சிறப்பு வழிபாடு என்பது செய்து வருகின்றனர். நம்ம இப்போ நிற்கும் பகுதி திருப்பரப்பு மகாதேவர் கோயிலில் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு பார்க்க முடியும் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தற்பொழுது தரிசனத்தை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இன்று இரவு சிவராத்திரி என்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றாலும் நேற்று மாலை முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு சிவாலயங்களிலும் பக்தர்களின் வருகை என்பது அதிகரித்தே காண முடிகிறது. தொடர்ச்சியாக நீண்ட வரிசையில் நின்று அவர்கள் அந்த சிவபெருமானை தரிசனம் செய்யும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போன்று ஒவ்வொரு கோயில்களிலும் இந்த காட்சிகளை நாம் தற்பொழுது இன்றைய தினம் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக நம்மோடு இந்த பகுதியை சார்ந்த நபர் விநாயகர் அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். இந்த ஆண்டு பக்தர்களின் வருகை எப்படி இருக்கு சார்? இந்த ஆண்டு பக்தர்கள் வருகை அதிகமாக இருக்கு. நேற்றுக்கு நைட்டெல்லாம் நடந்து வரக்கூடிய பக்தர்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. மற்றபடியாக இந்த தடவை கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்குது, வெயில் கம்மியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பக்தர்கள். இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? மாவட்ட நிர்வாகம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த தடவை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு குறைவு என்னென்னு கேட்டால், இந்த 110 கிலோமீட்டர் நீங்கள் சொன்னீங்க, இந்த 110 கிலோமீட்டரில் ரோடு வசதி, ஏன்னா நேற்றைக்கு கொண்டு போடுறாங்க. இதை கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் போட்டிருந்தோன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நேற்றைக்கு போடக்கூடிய ரோடெல்லாம் அதில் தூசியெல்லாம் வெளியில் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா வருஷம் நாங்கள் இதை சொல்கிறோம், ஆனால் அது செயல்பட மாட்டேங்குது. ஆனால் இந்த தடவை தேவசம் போர்டில் இருந்தும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட பண்ணலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கேரளாவிலிருந்தும் அளவுக்கு அதிகமான சிவபக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்து ஒவ்வொரு சிவாலயங்களிலும் தற்பொழுது தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில், அதே போன்று மாவட்ட காவல்துறை சார்பில் இங்கு திரளான வருவாய்த்துறை அதிகாரிகள், அதே போன்று காவலர்களும் நியமிக்கப்பட்டு இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். பல்வேறு பகுதிகளில் காவலர்கள் நேரடியாக இறங்கி அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.